மா, இந்த வாரம் 15 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கூப்பிடு. அவங்களுக்கு பிரியாணி மட்டும் செஞ்சு தரீங்களா ப்ளீஸ்? பிரியாணி தானே செஞ்சு தரேன். ஆனால் ஒன்று 15 ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா வெளியூருக்கு போயிருக்காரு, வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏமா சொல்ல. ஹலோ, டேய் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைடா, அப்பா வேற வெளியூருக்கு போயிருக்காரு, நீ கொஞ்சம் வரியா? முடியாதா? சரி. ஹலோ, டேய் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அப்பா வெளியூருக்கு போயிருக்காரா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரியா? அப்படியா? சரி. பேசிட்டியா? என்னப்பா சொன்னானுங்க? அம்மா 2 பேர் தான் வரேன்னு சொன்னாங்க, மீதி எல்லாருக்குமே வேலை இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அந்த 2 பேர் மட்டும் வர சொல்லு. பிரியாணி என்ன விருந்தே வைக்கிறேன். 2 பேர் தானா? ஏமா அப்படி சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு புரியலல்ல? நமக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் நமக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்றது தான் முக்கியம். சரிம்மா. ஒரே ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டா? கௌஷிக்கே, சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு பூரா இரும்பிட்டு இருக்கணும், வாயில சொத்த வச்சிரும், வயிற்றுல பூச்சி வச்சிரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? உனக்கு கொய்யாப்பழம் அரைஞ்சி வச்சிருக்கா, அதை போய் சாப்பிட்றீங்களா? போங்கம்மா. அக்கா 95 ரூபால ஒரு டயர் மில்க் தாங்க. ஏன்டா, யாருக்காவது பிறந்தனாலா? ஆமாக்கா, அக்கா பொண்ணுக்கு பிறந்த நாள். அக்கா பொண்ணுக்குன்னு சொல்ற, 95 ரூபாய்க்கு வாங்கி தரேன்னு சொல்ற, பெருசா வாங்கி கொடுறா, அப்பதான் நல்லா இருக்கும். ஆண்டி, சின்ன பசங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தா வயிறு வலிக்கும், பல்ல சொத்த வரும், சளி பிடிக்கும். சின்னதா சாக்லேட் வாங்கி தாங்க. ஆமால, அதை நான் யோசிக்கவே இல்லை. 10 ரூபால டயர் மில்க் தாங்கக்கா, நான் போகும்போது பழம் வாங்கிட்டு போய்க்கிறேன். இந்தடா. எனக்கா சாக்லேட் தர மாட்டேன்னு சொன்னீங்க? யாருக்கிட்ட? கடையில உட்காந்து படிக்கவே முடியலமா, டிஸ்டர்பன்ஸா இருக்குமா. ஆமாமா, கஸ்டமர் வரக்குள்ள எங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏமா சிரிக்கீங்களா? இல்ல, நான் படிக்கிற காலத்துல ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சேன். ரோட்ல நிறைய கார் வண்டிக்கு போவோம். அப்பெல்லாம் எந்த சத்தமும் எனக்கு கேட்கல, ஏன்னா என்னோட முழு கவனமும் படிப்புல மட்டும்தான் இருந்தது. அதை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துடுச்சு. போங்கம்மா, நீங்க எப்ப கேட்டாலும் உங்க பழைய கதையை தான் சொல்றீங்க. இங்க பாருங்கப்பா, நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துக்கினே தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நீங்க உண்மையிலே படிப்புல கவனம் செலுத்தினா இந்த சத்தம்லாம் உனக்கு கேட்கவே கேட்காது. புரியுதா? சரிம்மா. மழை பெஞ்சாலே போதும், யாராவது கதை வாசல்ல வந்து படுத்துக்கிறாங்க, படுத்ததும் இல்லாம சாக்கு வேற கேக்குறாங்க. என்ன பண்ணுறது? இப்ப சாக்கு தானே கேக்குறாங்க, எத்தனை போய் கூட. நீங்க போய் அவங்களை ஃபர்ஸ்ட் போக சொல்லுங்கம்மா, அதுக்கு நம்ம வாடகை கொடுக்குறோம். நமக்கெல்லாம் இருக்க இடம் இருக்கு, நம்மள சேஃபா உள்ள இருக்கோம். பாவம் தானே அவங்களுக்கு இல்ல தானே? ஒழுகிற வீட்டுல குளிர்ல நடுங்கிட்டு இருந்திருக்கியா? நான் இருந்திருக்கேன், என்னால அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சாக்கு தானே, எடுத்துன்னு போய் கூட. சரிம்மா, நான் போய் ஷாக் எடுத்துன்னு வந்துடுறேன். ஜிபே பண்றேன். ஏடிஎம்மில் 600 ரூபாய் பெறப்பட்டது. அக்கா பண்ணிட்டேன். சரிம்மா. அமௌண்ட் வந்துச்சா செக் பண்ணுங்க. ஏன்பா மெசேஜ் வந்துச்சுல்ல, அப்புறம் செக் பண்ணணும். நீங்க செக் பண்ணுங்க, நான் சொல்றேன். மெசேஜ் எதுவும் வரல, சவுண்டு தான் வந்திருக்கும். ஃபோனை கொஞ்சம் கூட. அது வந்து ஃபோனை கூட, நான் செக் பண்ணுறேன். ஏடிஎம்மில் 600 ரூபாய் பெறப்பட்டது. என்னம்மா ரெக்கார்டட் வாய்ஸ் வச்சுருக்கேன்? ஏற்கனவே டிஜிட்டல் மைண்டில் காசு வருதா இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி புதுசு புதுசாக எதாவது கொண்டு வந்தீங்கன்னா நாங்களும் எப்படி தான் பழப்பு ஓட்டுறது? சாரிக்கா, தெரியாமல் பண்ணிட்டேன். ஆமாம், எனக்கு கூட சந்தேகம் வரல, உனக்கு எப்படி சந்தேகம் வந்தது? இல்லை, நம்ம கடவுள் இங்கிலீஷில் வரும், ஆனால் இன்னைக்கு தமிழில் வந்திருக்கு, அதான் சந்தேகமாக வந்தது. பரவாயில்லையே, நான் கூட கவனிக்கல, நீ கவனிச்சிட்ட. பெரிய ஆள் தான்ப்பா.